குட் ஈவினிங் யூடியூப் கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, திருவரங்கம் புதிய பேர், திருச்சி மாநகராட்சியின் திருவரங்கம் புதிய பேருந்து நிலையம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கன்ஜஸ்டட் இடமா இருந்தது. இப்போ தான் ஸ்ட்ரீம் லைன் பண்ணி புதுசாக பஸ் ஸ்டாண்ட் போட்டிருக்கிறாங்க. பழைய அந்த லைப்ரரி இருந்த இடத்த இடித்து இது பண்ணி அந்த பார்க் இருந்த இது பண்ணி இப்போ ஸ்ட்ரீம் லைன் பண்ணி புது பஸ் ஸ்டாண்ட் போட்டிருக்கிறாங்க. எல்லா பஸ்ஸஸ்லாம் எந்த விதமான டிராஃபிக் பாட்டில் நெக்ஸ்ட் இல்லாமல் இது பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே போய் நம்ம பார்ப்போம். குறிப்பாக திருவரங்கம் வரும் யாத்திரிகர்கள், பொதுமக்கள், பயணிகளுக்கு இந்த புதிய பேருந்து நிலையம் மிகவும் பேருதவியாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல. சுற்றி உள்ள கடைகளில் கட்டிட்டாங்க. டிக்கெட் கவுண்டர்கள்லாம் இதெல்லாம் கட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் அது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினி பஸ் நிற்குது. வண்ணத்து பூச்சி போங்க அந்த சுற்றி மேலூர் ரோடு போகிறதுக்கெல்லாம் மினி பஸ் நிற்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 16 கடைகள் கட்டிருக்கிறாங்க. 16 கடைகள் ஓப்பன் பண்ணல. கூடிய விரைவில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதை பார்த்தீங்களா, அதான் என்ன சொல்கிறது, மண்ணத்து பூச்சி போக பட்டர்ஃப்ளை பார்க் போகிறதுக்கான பஸ்ஸு. இதுவும் அதே தான். இப்போ மினி பஸ் நிற்குது. சர்வேலன்ஸ் கேமராஸ் இருக்குது உங்களுக்கு. இப்படியே சூப்பராக வெளிநாட்டு தரத்திற்கு இணையாக இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நவீன கட்டண கழிப்பறை கட்டப்பட்டுள்ளது. சூப்பராக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா குறிப்பாக வர்றவங்களுக்கு. இதுதான் இங்கே பஸ்ஸு நிற்குது பாருங்கள். எவ்வளோ பஸ்ஸு நிற்குது பாருங்கள். இங்கேருந்து திருச்சி நகரின் எல்லா பகுதிகளுக்கும் பேருந்து வசதி உள்ளது. குறிப்பாக ஜங்ஷன் அதுவும் அந்த பஸ்ஸு நிற்குது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகுது. திருச்சி விமான நிலையத்திற்கு செல்கின்ற பேருந்து எல்லா இடத்துக்கும் பஸ் இருக்குது. என பொதுமக்களே இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது உங்கள் வரிப்பணத்திலிருந்து கட்டப்பட்ட பேருந்து. எனவே இதை பயன்படுத்திக்கங்க. இது பண்ணாதீங்க. நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் என கேட்டுக்கொள்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா மினி பஸ் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துலேருந்து உங்களுக்கு திருவானைக்கோவில் மணத்து குச்சிப்புங்கெல்லாம் போகுது பாருங்கள். இதுதான் நவீன கட்டண கழிப்பிடம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பேருந்து நிலையத்தை வந்து இது பண்ணாதீங்க, அசுத்தப்படுத்தாதீர்கள், தூய்மையாக வைத்திருங்கள். இந்த பேருந்து நிலையமானது சர்வதேச தரத்திற்கு இணையாக பேசப்பட்டு நாளை உலகெங்கும் பேசப்பட வேண்டும் என்பது நமது எல்லோருடைய பேராவாகும். ஏன்னா அதுக்கு தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். எனவே பொதுமக்களை இந்த பேருந்து நிலையத்தை நல்லபடியாக சுத்தமாகவும் சுகாதாரமாக வச்சுக்கோங்க. நல்லபடியாக பயன்படுத்துங்க என்று கூறி இந்த வரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜாய் ஹிந்த்.